ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து இடையே 3 T20 மேட்சில் ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு வெற்றியுடன் சமநிலையில் உள்ளனர். நாளை ஃபைனல் T20 மேட்ச் சண்டே மதியம் 12:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைய ஃபைனல் மேட்சில் இந்திய அணி வின் பண்ணி சீரீஸை கைப்பற்றிவிட்டால் நம்ம ஹிட்மேன் தலைமையில் இந்திய டீம் 12 வருடம் கழித்து நியூசிலாந்து T20 சீரீஸை நாக் அவுட் பண்ணி ஒரு புதிய உலக சாதனை படைக்க உள்ளது. நம்ம ஹிட்மேனும் ஒரு சிறந்த கேப்டனாக ரெக்கார்டில் பதிவு செய்து விடுவார். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இரண்டாவது T20 மேட்சில் நியூசிலாந்தை நாக் அவுட் பண்ணி இந்தியா மெர்சலா வின் பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச் முடிந்த பிறகு விராட் கோலி தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். முதல் மேட்ச் தோல்வியிலிருந்து உடனே கம்பேக் பண்ணிய இந்திய டீம் இரண்டாவது T20 மேட்சில் வெற்றியை மெர்சலாக பதிவு செய்துள்ளது. அந்த வெற்றி மிகவும் நெகிழ்ச்சியாக உள்ளது என்றும், நேற்றைய மேட்சின் போது ரோஹித் சர்மா வேற லெவலில் நடந்து கொண்டார். அந்த சூழலில் நான் கேப்டனாக செயல்பட்டிருந்தால் கண்டிப்பாக அப்படி செய்திருக்க மாட்டேன் என்றும், அந்த இக்கட்டான நெருக்கடியில் ஒரு கேப்டன் எப்படி செயல்பட வேண்டும் என்றும் ரோஹித் எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்து விட்டார். நேற்றைய மேட்சில் குருணால் பாண்டியா ஓவரில் மிட்செல் LBW ஆனார். மூன்றாவது நடுவர் அவுட் என்று தீர்ப்பு கொடுத்தும் பவுலியன் திரும்பாமல் எதிரணி பேட்ஸ்மேன்கள் நடுவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த சூழலில் நான் கேப்டனாக செயல்பட்டிருந்தால் கண்டிப்பாக எனது மனநிலை ரோஹித்தை போல் இருந்திருக்காது. அந்த LBW விக்கெட்டை ஹாட் ஸ்பாட்டில் பார்க்கப்பட்டனர். பந்து லைட்டாக பேட்டில் எட்ஜ் எடுத்தது தெரிய வந்திருந்தாலும் மூன்றாவது நடுவர் பால் பேட்டில் எட்ஜ் ஆகவில்லை என்றும், பேட் தான் லைட்டாக பேட்டில் பட்டுள்ளது, அந்த ஸ்பார்க் தான் ஹாட் ஸ்பாட்டில் தெரிகிறது என்றும் மூன்றாவது நடுவர் அவுட் என ஆஃபில் வழங்கினார். ஆனாலும் பேட்ஸ்மேன்கள் நடுவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது முறையில்லை என்றும், ரோஹித் சர்மா அந்த சூழலில் டென்ஷன் ஆகாமல் அந்த விக்கெட் எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் அந்த அவுட் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்து நாட் அவுட் ஆக மாற்றிவிடுங்கள் என்றும், நடுவரிடம் ஆப்போசிட் பேட்ஸ்மேனுக்காக ரோஹித் சர்மா முறையிட்டது என்னை புல்லரிக்க வைத்துவிட்டது என்றும், MS தோனிக்கு அப்புறம் ஒரு கேப்டனாக ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஜென்டில்மேனாக நடந்து கொண்ட விதம், ஒரு கேப்டனாக இக்கட்டான சூழலில் மேட்சின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ரோஹித் சர்மா எனக்கு ஒரு பாடத்தை கற்பித்து விட்டார். குறிப்பாக ரோஹித் வேற லெவல் என்றும் இறுதியாக தனது கருத்தை பினிஷ் பண்ணியுள்ளார் கேப்டன் கோலி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, நம்ம ஹிட்மேனின் ஜென்டில்மேன் குணத்தை கண்டு மெர்சலான கோலியின் கருத்தை பற்றி உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.